Hi students, Nitish Maths 11th standard chapter 1 set relation and functions exercise 1.2ல வர ஒரு example sum example 1.11 s equal to 1 2 3 and p equal to 1 1 1 2 this is 1 2 2 2 1 3 3 1 then இது ஒரு 4 questions கேட்டிருக்காங்க. first one is rho is reflexive if not state the reason. இப்போ இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவா அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா அதுக்கான ரீசன் எழுதி தென் ரைட் த மினிமம் செட் ஆஃப் ஆர்டர் ஃபேர் டு பி இன்க்ளூடட் டு ரோ ஸோ தட் ஆஸ் டு மேக் இட் ரிஃப்ளெக்சிவ்ன்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே கிவன் செட் என்னன்னு பார்த்து எழுதுங்க. கிவன் செட் கிவன் செட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு 1 2 3 ஓகேங்களா? செட்டு வந்து 1 2 3 அந்த ரிலேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஆர்டர் ஃபேராக கொடுத்துருக்காங்க. ரோ ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு 1 1 1 2 2 2 1 3 அண்டு 3 1ன்னு. ஓகே, இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ரிஃப்ளெக்சிவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்போ 1 1 இருக்கு, 2 2 இருக்கு, பட் 3 3 இல்லை இல்லையா? ஸோ இயர் 3 3 அப்படின்றது டஸ் நாட் பிலாங்ஸ் டு த ரிலேஷன் ரோ. ஓகேவா? அப்போ டஸ் நாட் பிலாங்ஸ் டு ரோ. இதில் 1 1 இருக்கு, 2 2 இது பாரு 1 1 2 2 ஓகே இருக்கு. பட் இங்கே 3ன்ற எலிமெண்ட் இருக்குன்னா 3 3 இருக்கணும் இல்லையா? அது இல்லாதனால therefore ரோ இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகேவா? அப்போ இது ரிஃப்ளெக்சிவா வரணும்னா எதை ஆட் பண்ணோம் அந்த ஆர்டர் ஃபேரோட? 3 3. அப்போ டு மேக் ரோ be reflexive, we include எதை இன்க்ளூட் பண்ணும்? இன்க்ளூட் 3 3ன்றத நம்ம இன்க்ளூட் பண்ணா போதும். என்ன ஆயிடும்? ரிஃப்ளெக்சிவா ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் இதுலயே செகண்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் ரோ சிமெட்ரிக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் நாட் சேட் த ரீசன், ரைட் மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் ஃபேர்ஸ் டு பி இன்க்ளூடட் ரோ ஸோ தட் மேக் இஸ் டு சிமெட்ரிக் அண்ட் ரைட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் ஃபேர் டு பி டெலிட்டட் ஃப்ரம் ரோ ஸோ தட் ஆஸ் டு மேக் இட் சிமெட்ரிக். இதில் 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆர்டர் ஃபேர் எழுதிக்கும். ஸோ 1 1 1 2 2 2 1 3 and 3 1. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு சிமெட்ரிக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிமெட்ரிக் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா இட் இஸ் நாட் சிமெட்ரிக். இந்த ரோ வந்து சிமெட்ரிக் கிடையாது. ஏன்னு சொன்னால் பிகாஸ் 1 1 ஓகே, ரிவர்ஸில் எடுத்தாலும் 1 1 1 2னா 2 1 இருக்கணும் இல்லை. ஓகேவா? இப்போ இங்கே ஆஸ் 1 2 வந்து பிலாங்ஸ் டு ரோ பட் 2 1 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ரோ. ஓகேங்களா? ஸோ இங்கே 2 1 இல்லை. அடுத்து 1 3 இருக்குன்னா 3 1 இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும்தான் அந்த இது 1 1ன்னா அப்படியே ரிவர்ஸில் எடுத்தாலும் 1 1 தான். 2 2னா ரிவர்ஸில் எடுத்தாலும் 2 2 தான். 1 3க்கு 3 1 இருக்கு. அப்போ இந்த 1 2க்கு மட்டும்தான், அதோட ரிவர்ஸ் 2 1ன்னு இல்லை. அப்போ therefore இது வந்து சிமெட்ரிக் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ சிமெட்ரிக்காக வரத்துக்கு என்ன இன்க்ளூட் பண்ணோம்? 2 இது எழுதணும். டு மேக் ரோ பி symmetric we have to include எதை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா
2,1 இந்த 2,1 இல்லை இல்லையா, அதை இன்க்ளூட் பண்ணால் போதும். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு. இன்னொன்று கேட்குறாங்க, ஒருவேளை நீ இன்க்ளூடே பண்ணாமல் இதை இருக்கிறதுல எதை ரிமூவ் பண்ணால் அது அப்படியே சிமெட்ரிக்காக வரும்னு சொன்னால், டு மேக் ரோ பி சிமெட்ரிக் we have to remove எதை ரிமூவ் பண்ணால் வந்து இதுவாக, இப்போ இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்களா. இந்த 1,2 எடுத்துட்டு பாருங்க, 1 1 2 2 1 3, அதுக்கு பேக்கில் 3 1 கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த 1 2 இல்லைன்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, சிமெட்ரிக் தான். அப்போ we have to remove 1,2. ஸோ 1,2வை ஃப்ரம் ரோலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாவே போதும். என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் இந்த செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். எஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். இதுலேயே தேர்ட் சப்டிவிஷன் வருது. தேர்ட் சப்டிவிஷன் என்னன்னா, தேர்ட் ஒன் இஸ் ரோ டிரான்சிட்டிவ்னு கேட்குறாங்க. இஸ் ரோ டிரான்சிட்டிவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரோ எழுதிங்க, அந்த ஆர்டர் ஃபேர் ரோ எழுதிங்க. 1,1 1,2 2,2 1,3 3,1. இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டிவா அப்படின்னு செக் பண்ணோம். இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். எப்படின்னா, ஆஸ் இந்த 3,1 எடுத்துங்க. ஓகேங்களா, அண்ட் இந்த 1 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அடுத்து என்ன இருக்குது, 1,3 எடுத்துங்க. 1,3. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன இருக்கணும், விச் இம்ப்ளைஸ் 3,3 இருக்கணும். ஓகேங்களா, அதாவது 3,1 பிலாங்ஸ் டு ரோ, 1,3 பிலாங்ஸ் டு ரோ, பட் 3,3ன்றது டஸ் நாட் பிலாங்ஸ் டு ரோ. ஓகேங்களா, இப்போ இங்கே 3,1 இது இங்கே இருக்குது, 1,3 இருக்குது. ஸோ A to B, B to C போட்டுட்டோம். பட் அந்த A to C 3,3ன்றது இல்லை இல்லையா, அதனால் இது வந்து என்னது, டிரான்சிட்டிவ் கிடையாது. ஓகேங்களா, அப்போ இதை அடுத்து இது ஃபஸ்ட்டு முடிஞ்சுது. அடுத்து என்ன கேட்குறாங்க, டிரான்சிட்டிவா இல்லையான்னு சொல்லிட்டோம். அடுத்து write minimum number of order pair to be included. So to make row be transitive, we have to include 3,3 in row. இந்த 3,3 சேர்த்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், டிரான்சிட்டிவாக வந்துடும். இது இப்போ இங்கே 1 1 1 2 2 2 1,3 3,1 இருக்கு இல்லையா, இது கூட 3 3 சேர்த்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அது வந்து டிரான்சிட்டிவாக ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்க, ரைட் மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர் டு பி டெலிட்டட் ஃப்ரம் ரோ. ஸோ எந்த இது வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ டு மேக் ரோ be transitive, we have to delete எதை delete பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,1. இந்த 3,1 delete பண்ணிட்டாவே பாருங்க, இந்த இடத்துல 3,1 தவிர மற்றதெல்லாம் வச்சு இங்கே ரஃபாக எழுதி பாருங்க. இப்போ 3,1 இதை மட்டும் டெலிட் பண்ணிட்டு நம்ம இங்கே ரோ வந்து எழுதி பார்ப்போம். 1,1 1,2 2,2 1,3 இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ எதனா ஒரு செட்டு 1,1 எடுக்கிறோம், இதை சேர்த்தா 1,2 இருக்குது. ஓகேங்களா, 1,2 2,2 எடுத்தால் இந்த 1,2 இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ ஒருவேளை இதை மென்ஷன் பண்ணால் 1,1 அண்ட் 1,3ன்னு எடுத்தாலும்
இது ரெண்டு ஈக்குவல் ஆகுதுல, அப்போ இதை கம்பேர் பண்ணுறப்போ 1,3ன்னு இருக்குது. ஸோ எல்லாம் கரெக்டாக வருது. அப்போது நம்ம என்ன செய்யணும், 3,1ன்றது மட்டும் டெலீட் பண்ணிட்டா அது வந்து டிரான்சிட்டிவாக மாறிடும். ஓகேங்களா, இது 4th ஒன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் என்ன பாருங்க. Is row an equivalence relation? If not, write the minimum order pair to be included to row so as that make equivalence relation. ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணோம், இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டினில் என்னெல்லாம் பண்ணோம், to make reflexive, to make row reflexive we include எதை இன்க்ளூட் பண்ணோம், அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க 3,3 இன்க்ளூட் பண்ணணும். கரெக்டாக இது இங்கே வந்து 1,1 2,2 இருக்குது, 3,3 இல்லை, அதனால ரிஃப்ளெக்ஸுக்கு 3,3 இன்க்ளூட் பண்ணணும். அதே மாதிரி டு மேக் ரோ சிமெட்ரிக்காக இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா we include 2,1 2,1 இதை பார்த்தே கூட எழுதிக்கலாம். 1 2க்கு 2 1 இல்லை, 1,2னா 2 1 இல்லை, அதனால் அதை இன்க்ளூட் பண்ணும். அண்ட் ஃபைனலாக டு மேக் ரோ ட்ரான்சிட்டிவ் வி இன்க்ளூட். இதில் என்ன வந்து இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு இன்க்ளூட் பண்ணோம், 3,3 அண்டு 3,2. நம்ம என்ன பண்ணோம், இந்த இதுவும் இன்க்ளூட் பண்ணுறோம். அப்போது இதை இன்க்ளூட் பண்ணாதான் இது வந்து மொத்தமே வந்து இதுவாகும். அப்போ therefore இப்போது இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி நம்ம எழுதி பார்ப்போம். சரிங்களா, இப்போது நம்ம இதெல்லாம் சேர்த்து ஏற்கனவே இருக்கிற ஃபேரோட நவ் ரோ ஈக்குவல் டு இது எழுதிட்டு எக்ஸ்ட்ரா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 1,1, அடுத்து 1,2, 2,2, 1,3 அண்டு 3,1. ஓகேங்களா, இப்போ இது கூட என்னென்ன சேர்த்தோம், 3,3, 2,1 அண்டு 3,2. ஓகேவா, இப்போ ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள். இந்த நியூ ஆர்டர் ஃபேர் வந்து ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவானா 1 1 2 2 3 3 கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இது சிமெட்ரிக்கான்னு பார்த்தா 1 2 2 1 இருக்குது, 1 3 3 1 இருக்குது, 3,2 2,3 இல்லை பாருங்க, என்ன இல்லை 2,3 இல்லை இங்கே. அப்போ therefore நம்ம 3,2 இருக்கு இயர் 3,2 நியூவாக சேர்த்ததில் பிலாங்ஸ் டு ஆர், பட் 2,3 டஸ் நாட் பிலாங்ஸ் டு அந்த ரிலேஷன் பேர் ரோ இல்லையா, அதே நேமில் வச்சுங்க ரோ. அப்போ therefore எக்ஸ்ட்ரா we have to include இப்போ இதில் என்ன பண்ண, we have to include 2,3 in row. ஓகேங்களா, இதை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இப்போ திரும்ப என்ன பண்ணுறோன்னா புதுசாக எழுதுகிறோம். therefore ரோ ஈக்குவல் டு இதெல்லாம் சேர்த்து 1,1 1,2 2,2 1,3 3,1 3,3 2,1 3,2 அண்ட் 2,3யும் இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த ரிலேஷன் தான் வந்து இது வந்து என்னது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேங்களா, இப்போ எல்லாமே இது இன்க்ளூட் ஆகல. நவ் இட் இஸ் an equivalence relation. ஓகேங்களா, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகே, ஸோ ஃபைனலாக இதில் என்ன ஆட் பண்ணோம் அப்படின்றத ஒரு now it is an equivalence relation. For that we include என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னென்ன வேல்யூ, ஃபஸ்ட்டு இந்த 3,3 இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணோம், 3,3. அடுத்து
அடுத்து என்னது 2,1 இன்க்ளூட் பண்ணோம். அடுத்து இது ஆல்ரெடி எழுதிட்டோம் 3,2 முதல்ல இதை இன்க்ளூட் பண்ணோம். அடுத்து எக்ஸ்ட்ராவா இதை இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 2 3 இந்த 3 அங்கே இருக்கிறதுனால இதை மட்டும் எடுத்துங்க. இந்த 3 இன்க்ளூட் பண்ணோம். அடுத்து ஃபுல்லாக எழுதுன அந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக் வராதனால இயர் 3,2 பட் அதாவது நோ சிமெட்ரிக், இந்த இடத்துல வந்து நோ சிமெட்ரிக் வருது. சிமெட்ரிக் இல்லைன்னு வர்றதுனால நம்ம என்ன செஞ்சோம், இந்த 2,3 புதுசாக இன்க்ளூட் பண்ணோம். அப்போ 1 2 3 4 அப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வரதுக்காக 1 2 3 தென் இது இந்த 4 இதுவை நம்ம இன்க்ளூட் பண்ணோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு அந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவா, ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா, அது கூட எதை எக்ஸ்ட்ரா சேர்க்கணும், எதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் இது. ஓகேங்களா? நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. இது கைடில் ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்.